அந்த பெரிய மண்டபம் முழுக்க சொந்தங்கள் நிறைந்து வழிய மண்டபத்தின் வாயிலில் நின்று இதுவரை வந்த சொந்தங்களை வாங்க வாங்க என்று முகம் முழுவதும் சிரிப்புடன் வரவேற்ற அறிவழகன் மாதவி மற்றும் சக்திவேல் உலகரசை தம்பதிகள் வந்து கொண்டிருக்கும் சொந்தத்தை அதே சிரிப்பு மாறாமல் இருக்கரம் கூப்பி வரவேற்றுக் கொண்டிருந்தனர். இங்கு மணமகன் அறையில் பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து கண்ணாடி முன் நின்று தன் தலைமுடியை கலைத்தவாறு சரி செய்து கொண்டிருந்தான் திவான். அவனை பார்த்து சிரித்த கிஷோர், மச்சான், எப்படியோ கெஞ்சி கூத்தாடி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்ட. அதை கேட்டு கண்ணாடி வழியாக அவனை பார்த்து மெலிதாக சிரித்த திவான், இதுவும் நல்லா தாண்டா இருக்கு. அந்த ஃபீல் ஒரு மாதிரி இருக்கு. 8 வருஷத்து காதல் கை கூடும் போது அந்த உணர்வே வேறதான். ரெட்டை ஜடையில பார்த்த என்னோட தாரி இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட மனைவி. நினைக்கும் போதே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குடா. இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கட்டும் மச்சான். நன்றி மச்சான். உன்னோட நன்றியை நீயே வச்சுக்கோ. இன்னும் எவ்வளவு நேரம் அந்த முடிய படாத பாடுபடுத்திட்டு இருப்ப? முதல்ல இந்த வாட்சை கட்டு என்று பெட்டின் மீது இருந்த வாட்ச் எடுத்து அவன் கையில் கட்டிவிட்டான் கிஷோர். இங்கு மணமகள் அறையில் பியூட்டிஷியன் பெண்கள் தாரிகாவிற்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்க அவளுக்கு முன்சுவரில் சாய்ந்து நின்று அவளையே பார்த்தவாறு இருந்தாள் பூஜா. அவளை பார்த்த தாரிகா, என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல, உன்னை எப்படி பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஒரு காலத்துல இது காதல் இல்ல, வெறும் அட்ராக்ஷன் தான். எனக்கு அவன் மேல அது கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த புள்ளைய நீ பார்த்த? அந்த புள்ள காணாம போய் 8 வருஷம் ஆகுது. அது உனக்கு தெரியாதா பூஜா? ஐயோ, எனக்கு தெரியாதேடி. அச்சோ, அது அப்பவே நீ கேட்டிருந்தா சொல்லிருப்பேன்ல. அதை கேட்டு பூஜா சிரிக்க அதில் தாரிகாவும் சிரித்தாள். இங்க மணமேடையில் இருந்த ஐயர், மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ சரி என்று மகிழன் மணமகன் அறைக்கு வந்தவன், கிஷோர், மாப்பிள்ளை சாரை கூட்டிட்டு வர சொல்றாங்க, அந்த சாரை கூட்டிட்டு வா. ஓகே அண்ணா என்று கிஷோர் சிரித்தவாறு கூற திவான் தன் அண்ணாவை செல்லமாக முறைத்தான். முறைச்சது போதும், வாடா. தோ வந்துட்டேன். டேய் வாடா போலாம் என்று கிஷோர் கையை பிடித்து இழுத்து சென்றான் திவான். டேய், நீ எங்க அவனை இழுத்துட்டு போற? அவன் தான் உன்னை கூட்டிட்டு போகணும். ஆமால, ஆர்வ கோளாறுல மறந்துட்டேன். இந்தா மச்சான், என்ன கூட்டிட்டு போ என்று தன் கையை கிஷோர் முன் நீட்டினான். அதை பார்த்த இருவரும் அவனை செல்லமாக முறைத்து, டேய், இன்னைக்காவது கொஞ்சம் அமைதியா இருடா. ஓகேடா அண்ணா என்று முகத்தை பவ்யமாக வைத்துக் கொண்டான் திவான். அவனை பார்த்து இருவரும் சிரிக்க, வாடா என்று கிஷோர் அவன் கையை பிடித்து மணமேடைக்கு அழைத்து வந்து அமர வைத்தான். பின் தாய்மாமா வந்து திவானுக்கு மாலை போட்டுவிட ஐயர் ரொம்ப நேரமாக மந்திரம் கூறிக்கொண்டிருக்க அதை பார்த்து கடுப்பான திவான், சாமி, இன்னும் எவ்வளவு நேரம் மந்திரம் சொல்லிட்டு இருப்பீங்கோ? சீக்கிரம் பொண்ணு வர சொல்லுங்கோ. நானும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அதை கேட்டு அனைவரும் சிரிக்க, டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா என்று அதட்டினார் மாதவி. மா, பொண்ணை மட்டும் வர சொல்லுங்க. நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன்னு மட்டும் பாருங்க. டேய் என்று மாதவி அவனை முறைக்க, டேய் தம்பி, இப்போ நீ அமைதியா இல்ல, வாயில டேப் போட்டு ஒட்டி விட்டுருவேன். தலையை உயர்த்தி அவனை பார்த்த திவான் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு நேராக அமர்ந்தவன், ஐயரே சீக்கிரம் வர சொல்லுங்க என்று மெதுவாக கூறினார். அதை கேட்டு சிரித்த ஐயர், பொண்ணை வர சொல்லுங்க, இல்ல மாப்பிள்ளை ஆண்டானே போய் பொண்ணை தூக்கிட்டு வந்துருவன். அதை கேட்டு மீண்டும் அனைவரும் சிரிக்க திவான் வெக்கத்துடன் கீழே குனிந்து கொண்டான். அம்மாடி ரித்யா, போய் தாரிகாவை கூட்டிட்டு வாமா. சரிங்க அத்த என்று ரித்யா தன் அம்மாவை பார்த்துவிட்டு மணமகள் அறைக்கு சென்றவள், ஏய் சீக்கிரம் வாடி, இல்லனா அங்க உன்னோட ஆள் ஐயரை ஒரு வழி பண்ணிடுவான். என்னக்கா சொல்ற? உன்னை கூட்டிட்டு வர சொல்லி அங்க மணமேடையில ஐயர்கிட்ட உன்னோட ஆளு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதை கேட்டு தாரிகா சிரிக்க அவளை பார்த்து தானும் சிரித்த ரித்யா, பூஜா கூட்டிட்டு வா. சரிக்கா என்று இருவரும் தாரிகாவை அழைத்து கொண்டு மணமேடைக்கு வர தன்னவளை காண ஆவலாக பார்த்து கொண்டிருந்த திவான் கண்கள் தன்னவளை பார்த்ததும் அவளின் அழகை கண்டு அப்படியே மெய்மறந்து இமைக்க மறந்து போனான். அவன் பார்வையை பார்த்து ரித்யா பூஜா இருவரும் சிரித்தவர்கள், ஏய் தாரிகா, உன்னோட ஆளு இப்பவே உன்னை விழுங்கிடுவான் போல, அப்படி பார்த்துட்டு இருக்கா என்று மெதுவாக கூறினாள் பூஜா. அதை கேட்டு தாரிகா மெதுவாக கண்ணை மட்டும் உயர்த்தி அவனை பார்த்தவளுக்கு அவன் பார்வை அவளுக்கு வெட்கத்தை கொடுக்க அதில் அவள் முகம் சிவக்க கீழே குனிந்து கொண்டாள். அதில் மேலும் திவான் அவளை ரசிக்க தாரிகா அவன் அருகில் வந்து அமர்ந்தவள், டேய் பார்த்தது போதும், திரும்புடா
திரும்ப மனசு வரலடி. இன்னைக்கு அவ்வளோ அழகா இருக்க நீ என்று மெதுவாக கூறினான் திவான். பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொறுமையா பேசுங்கோ. இப்ப மந்திரம் சொல்லுங்கோ. அதை கேட்டு அனைவரும் சிரிக்க, ஐயரே, மந்திரம் சொல்ல வேண்டியது உங்க வேலையாக்கும். அத நீங்க சரியா பண்ணுங்கோ, எங்களை பார்க்காம. அதை கேட்டு மீண்டும் அனைவரும் சிரிக்க, டீ சும்மா இருடா என்று கீழே குனிந்தவாறு தாரிகா அவன் தொடையில் கிள்ளினாள். ஹேய் திவான், அமைதியாரு. மணமேடையில உட்காந்துட்டு என்ன சேட்டை இது? ஓகே சாரிப்பா, நான் அமைதியா இருக்கேன். ஐயரே, மந்திரம் சொல்லுங்க, நானும் சொல்றேன். அதில் மீண்டும் அனைவரும் சிரிக்க, அடங்க மாட்டான் இவன் என்று அவனை செல்லமாக முறைத்தாள் தாரிகா. அதன் பின் இருவரும் சமத்தாக ஐயர் கூறும் மந்திரத்தை கூற, ஐயர் மாங்கல்யம் இருக்கும் தட்டை ரித்யா கையில் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கி வர சொல்ல, அவளும் அதே போல அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கி வந்து ஐயர் கையில் கொடுத்தாள். ஐயரும் மாங்கல்யத்தை எடுத்து திவான் கையில் கொடுக்க, அதை முகம் முழுவதும் புன்னகையுடன் வாங்கிய திவான் தன் 2 கைகளில் பிடித்தவாறு தாரிகாவை பார்த்து, ஏய் ரெட்டஜட, தாலி கட்டவா என்று உதட்டுக்குள் சிரித்தவாறு மெதுவாக தலையை ஆட்டினாள் தாரிகா. அதில் மெலிதாக சிரித்த திவான் தங்கள் 8 வருட காதல் கைகூடிய சந்தோஷத்தில் தன்னவள் கழுத்தில் திருமாங்கல்யம் கட்டி முழுமையாக தன்னவளாக்கிக் கொள்ள, அதை இருக்கரம் கோப்பி ஏற்ற தாரிகா கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தங்கள் காதல் கல்யாணம் நல்லபடியாக நடந்த சந்தோஷத்தில் முதலிரவு அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த திவான், என்ன பண்றா இவ? அடியே சீக்கிரம் வாடி, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது என்று தன்னவளை திட்டியவாறு இருந்தான். அப்போது தாரிகா பொண்ணுக்கே உரிய வெட்கத்துடன் உள்ளே வந்து கதவை மூடி தாழ்பால் போட்டுவிட்டு இந்த பக்கம் திரும்பியவளை அப்படியே அலைக்காக தூக்கி அப்படியே பெட்டில் கொண்டு போய் போட்டான். டேடே, பாலு பாலு என்று தாரிகா கத்த கத்த பால் முத்தமும் ரூம் முழுக்க சிதறி இருவர் மீதும் ஊற்றி கடைசியில் செம்பு காலியாகி இருவரும் பெட்டில் விழுந்தனர். டே லூசு, ஏன் அப்படி பண்ணின? பாரு, பால் எல்லாம் கொட்டி போச்சு என்று தன் மேல் கிடக்கும் தன் கணவனை தள்ளியவாறு கூறினாள் தாரிகா. ஏய், அது கொட்டிட்டு போகுதுடி, இப்ப அதுவா முக்கியம்? நான் இங்க இருக்கிற பால் எடுத்துக்கிறேன் என்று அவள் முகத்தில் வழியும் பாலை தன் நாவை நீட்டி பாம்பை போல உரிய தொடங்கினான். அது தாரிகா உடல் சிலிர்க்க, திவான் ஏன்டா அப்படி பண்ற? நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே என்று திக்கி திணறி கூறினாள் அவன் செய்யும் லீலையில். இவ்வளவு நாள் அதை தானடி பண்ணோம், இப்பவும் ஏன் அதையே பண்ணணும்? இனிமே நோ பேச்சு, ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான், அதுவும் ரொமான்டிக் ஆக்ஷன் மட்டும்தான் என்று கூறிய திவான் அவள் முகத்தில் இருக்கும் பாலை தன் நாவை நீட்டி நுனிநாக்கால் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தீண்டி சுவைக்க, அதில் தாரிகாவின் உடல் எல்லாம் சிலிர்த்து அவளின் முடிகார்கள் எல்லாம் எழுந்து நின்று அவளின் உடலில் புது ரத்தம் ஓடுவது போல அவளின் தாப உணர்வை எல்லாம் எழுந்து நிற்க, திவா என்று அவன் தலையில் கையை வைத்து தன்னுடன் நனைத்தாள். அவளின் கிறுக்கமான அழைப்பிலும் அவளின் வாசனையிலும் திவான் உணர்வும் எழுந்து அவனை இம்சை செய்ய, அந்த இம்சையை தன்னவள் உடலில் காட்டத் தொடங்கினான் அவளின் அவன். நெற்றியில் தொடங்கி 2 கன்னங்கள், மூக்கு, கன்னம் என்று ஒவ்வொரு இடமாக ஊர்வலம் வந்த அவன் இதழ்கள் அவளின் இதழில் வந்து மோதி அங்கு சங்கமிக்க தொடங்க, அதில் தாரிகா உடல் தூக்கி போட, அதை உணர்ந்த திவானின் ஒரு கை அவள் இடுப்பில் போட்டு அணைத்துக் கொள்ள, அவன் இதழோ அவளின் ரோஜா பூ இதழை தன் முரட்டை இதழால் உரிந்து அவளின் கீழுதட்டை தன் 2 உதடுகளுக்கு இடையில் சிறை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அவள் இதழ் தைனை குடிக்க தொடங்கினான். அதில் மேலும் தாரிகாவின் தாப உணர்வு தறிக்கெட்டு ஓடி அவள் அடிவயிற்றில் தாப பந்து உருண்டோட, அவனின் இதழ்களுக்குள் தன் இதழ் சிக்கி இருப்பதனால் தன் உணர்வை சத்தம் போட்டு கூட வெளிப்படுத்த முடியாமல் அடித்தொண்டையில் முணங்கினாள். அவளோ மொத்தமாக மௌன நிலையில் மயங்கி முழுதாக தன் கணவனிடம் மயங்கி போக, திவான் தன் 8 வருட காதல், ஏக்கம், உணர்வு அனைத்தையும் இந்த ஒரே இரவிலே தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை போல் அவள் மொத்த உடலையும் சுவைத்து முழுமையாக தனதாக்கிக் கொள்ள, அதில் அவர்களின் காதல் தாப முனங்கள் அந்த அறை முழுவதும் ஒலித்து அவர்களின் கரையாத காதலில் உறைந்து ஒன்றாக சங்கமிக்க தொடங்கியது.